ஜோதி. நான் வந்து கேழ்வரகு கருப்பு உளுந்தில் உருண்டை செய்கிறேன். அது நல்லாயிருக்கும். அதை நல்லா முறையாக செய்யணும்னு நினச்சி நல்லா ஒழுங்காக செய்கிறேன். நான் முதல்ல உப்பை கொஞ்சம் திட்டமான அளவு போட்டுட்டு அதில் திட்டமான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மாவை வந்து கேவுரு மாவு அதில் கொட்டி அதை நம்ம என்ன செய்யணும், நல்லா கலக்கணும். கலக்கி அதை வந்து பவுட்ரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உருண்டையாகாமல் நாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா பொலன்னு இந்த கேவுரு மாவை போட்டு அது நல்லா பிசைஞ்சி விட்டு நல்லா இது பண்ணணும், ஆக்கினோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கேழ்வரகும் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். அது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயதானவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஏன்னா சோர்வெல்லாம் நீங்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்றது அப்பப்போ நம்ம சூடு காட்டி ஆவியில் வச்சு கூட நம்ம சாப்பிடும்போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வயதானவங்களாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கால்சியம் சத்து, இரும்பு சத்து, புரத சத்து, அதுக்கப்புறம் வந்து ஹீமோகுளோபின் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த ரொம்ப சத்தான உணவு இது. அடிக்கடி நம்ம கேவுரு மாவில் நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். தோசை ஊற்றி சாப்பிட்லாம், புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இதே நம்ம புட்டாகவும் செஞ்சு அதில் கொஞ்சம் நம்ம வெல்லமோ தேங்காயோ போட்டு சர்க்கரையாவது போட்டு நம்ம அடிக்கடி இதை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதையும் அவிச்சு கொட்டிட்டு நம்ம வந்து கெட்டு போகாமல் நம்ம பத்திரமா பார்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம வச்சுருந்து அடிக்கடி ஆவி காட்டி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கேழ்வரகும் கருப்பு உளுந்து தான் போட்டேன். நம்ம வேணால் எள்ளு கூட போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு எல்லாம் போட்டு வறுத்து அதில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நான் இருந்தது வந்து கேழ்வரகும் கருப்பு உளுந்தாக இருந்தது. அதுதான் போட்டு நான் இந்த பவுட்ரு பண்ணுறேன். நல்லா பிசைஞ்சி விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, உருண்டையாக ஆகிடும். நல்லா பிசைஞ்சி நல்லா பொலன்னு வைக்கணும். வச்சோம்னா அதை வந்து ஆவி காட்டணும். இது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் நல்லது. இந்த கேழ்வரகு வந்து கால்சியம் சத்தும் எலும்புகளை வந்து நல்லா வலுவாக்கும், பற்களையும் நல்லா வலுவாக்கும். கால்சியம் சத்து நிறைஞ்சது. ஏன்னா வெல்லம்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லது. அதனால் பற்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உணவு இது. ஏன்னா அந்த எகிரெலாம் நல்லா வலிமையாக இருக்கும். அதனால் இந்த கேழ்வரகு இல்லை நம்ம எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். கருப்பு உளுந்தெல்லாம் அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும். கருப்பு வந்து உளுந்து கூட நம்ம தோசையில் ஊற்றும்போது அதை தவிர்க்க வேணாம். அதை போட்டு நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் சாதாரணமாக ஊற்றுற தோசையை விட அந்த தோல் எடுக்காத தோசை அவ்வளோ நல்லா இருக்குது. அது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்றது. அது வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான். அதெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் தெரியாமல் அதெல்லாம் சாப்பிட்டோம். நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டாக்கா முட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, உட்கார முடியாது. ரொம்ப நாள் உட்காந்தாக்கா இடுப்பு வலிக்கும் வயதானவங்களுக்கெல்லாம். ஏன் சாதாரணமாக சின்னவங்களுக்கே அந்த மாதிரி ஏற்படுது. அதனால் இடுப்பு வலியெல்லாம் குறையணுன்னா இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அதனால் இந்த மாதிரி நல்லா ஆவி காட்டினா நல்லாயிருக்கும். இதை அப்படியே பச்சையாக செஞ்சு உருண்டை இந்த மாதிரி ஆவி காட்டி அதை உருண்டை சாப்பிட மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது முதல்ல நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வேகட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் வேகலாம். வெந்ததுக்கப்புறம்தான், ஆவி காட்டினதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இதை பயன்படுத்தணும். அப்புறம் வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இல்லை முதல்ல கருப்பு உளுந்து எடுத்து வறுத்தோம்னா வச்சுங்களேன், நல்லா வறுத்துட்டோம்னா நல்லது. அதனால் கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு சுக்கு போட்டேன். கொஞ்சம் ஏன்னா தலைவலிலாம் வருது இல்லைங்களா, தலைவலிக்கெலாம் சுக்கு ரொம்ப நல்லது. காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் நம்ம சுத்த உஷ்ணத்தை ஏற்படும். அதனால் கொஞ்சோண்டு போட்டேன்.
இஷ்டம்தான் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சில பேருக்கு பிடிக்காது இது சுக்கு போட்டு சாப்பிடுது. ஆனால் காரத்தில் சுக்கு போட்டு அடிக்கடி சுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், அதனால தான். அதுக்கப்புறம் இந்த நான் கருப்பு உளுந்தை பொடி பண்ணிவிட்டு வெல்லம் திட்டமான அளவு வெல்லம் எடுத்துக்கினேன். வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு மண் அடியில் போயிடும், மேலே நல்லாயிருக்கும். இது நமக்கு எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் வலிமையாக இருக்கும், சோர்வெல்லாம் நீங்கும். இதெல்லாம் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அந்த கேவுரு மாவு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா வெந்துடுது பாருங்கள். பவுடர் நல்லாயிருக்கும். அந்த துணியை போட்டு இல்லைன்னா தண்ணி அதில் கொட்டி அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா மூடிட்டு வேக வைக்கணும். வேக வச்சா அப்படியே நல்லா பாருங்கள் பொலன்னு அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இது நல்லா காய்ச்சிட்ருக்கேன். அதனால் நம்ம அந்த பாருங்கள் நல்லா பொலன்னு நல்லா சாஃப்ட்னஸ் இருக்குது. இதை நல்லா உருண்டை பிடிச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது ஒரு வாரம் வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஆவி அந்த உருண்டை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையே நம்ம ஆவி காட்டி சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி கட்டி முட்டியும் ஆகிடும். அதனால் ஆவி காட்டி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ வேணும் போது நம்ம நம்ம செய்கிற உருண்டையை ஆவி காட்டி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். தட்டில் என்ன பண்ணிட்டேன், அந்த வேக வச்ச அந்த கேவுரு மாவை எடுத்து அதில் கொட்டி அது நல்லா பிசையணும். இந்த கருப்பு உளுந்து மாவையும் அதில் எடுத்து கொட்டிட்டேன். இது நல்லா தோல் உளுந்து, அதனால் அந்த தோல் உளுந்து எலும்புக்கெல்லாம் நல்லா பலத்தை கொடுக்கும். முட்டு கால் வலி, உடம்பு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்காது. ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுறுசுறுப்பை கொடுக்கும், சோம்பலை போக்கும். இது நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. ரத்த சோகையெல்லாம் தடுக்கும், நல்லது. இடுப்பு தண்டு வடம்லாம் பலம் கொடுக்கும். தண்டு வடம் இடுப்பெல்லாம் நல்லா பலம் கொடுக்கும். அதனால் ரொம்ப எலும்புக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தது. அதனால் இந்த சத்து உருண்டை மாவை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், மனசு நிம்மதி, நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா வெள்ளை உளுந்து அந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அந்த மாவோட போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். அந்த வெள்ளை பாகம் எடுத்து அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சி கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிட்டோன்னா வேலையும் முடிஞ்சுது. இது ஒரு அரை மணி நேரத்து வேலை, சாதாரண வேலை இல்லை. அது நம்ம சோம்பேறிப்படுவோம் செய்யறதுக்கு. ஆனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். வெள்ளை பாகு இருக்கு இல்லைங்களா, அது அடியில் மணல் தங்குற மாதிரி தங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலோட அந்த வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிக்கிட்டா நல்லா பிசையிறதுக்கு நல்லாயிருக்கும். பிசைஞ்சு அதை உருட்டி நம்ம செய்யணும், அவ்வளோதான். ரொம்ப அளப்பரிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இது பாரம்பரிய சத்து உருண்டை. எலும்புகளுக்கு பலம் தரும். இந்த மாதிரி நல்லா, ஏன்னா சூடாக இருக்கும், அதனால் நான் ஸ்பூனை போட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோ நல்லது இது. ரத்த சோகையெல்லாம் தடுக்கும், இரும்பு சத்து நிறைஞ்சது. ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பலத்தை தரும், உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கெட்டு போகாத பொருள். தேங்காய் போட்டால் கெட்டு போகும், இது கெட்டு போகாத பொருள். நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுவும் ஆவி காட்டி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது. நம்ம முடிஞ்ச அளவு வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி வயதானவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், முதியோர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். வீட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். அருட்பெருஞ்சோதி.